கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இந்த லோத்து முதலாவதாக அவனை குறித்து நம்ம 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் போது என்ன வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, அவன் பட்டணத்தின் வாசலிலே உட்கார்ந்துட்டு இருந்து அந்த தூதர்கள் சாயந்தரத்துல வரும்போது அவங்கள பார்த்து அவன் தரை மட்டும் குனிந்தானாம். அப்படின்னா ஆபிரகாமோடு இருந்தவன், அநேக ஆட்டு மந்தைகளுக்கு தகப்பனானவன், நிறைய வேலைக்காரர்களையும் வேலைக்காரியையும் உடைய இந்த மனிதன் ஆபிரகாமோடு இருக்கும்போது மிக உற்சாகமாக இருந்த ஒரு மனுஷன் சோதோம் கொமோரா பட்டணத்திலே வந்ததற்கு பிறகு தனக்கு போட்டியாக யாருமே இல்லைன்னு நினைச்சு அவன் ஒரு சோம்பேறித்தனம் உள்ளவனாய் மாறினான். இப்போ அந்த சோம்பேறித்தனம் நாளுக்கு நாள் அதிகரிச்சு அவனுக்கு ஒரு பின் விளைவை கொண்டு வருது. என்ன அப்படின்னா, அந்த ஊர் அழிய போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அக்னினால சுட்டரிக்கப்பட போகுது. அப்ப ஆண்டவர் எச்சரிக்கிறார், இல்ல நீ ஓடிப்போ, அந்த நான் சொல்றேன் இந்த ஊருக்கு ஓடி போன்றாரு. ஆனா இந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவ்வளவு தூரம் ஓடி போகிறதற்கு என்னால முடியாது, நான் போகிறதுக்குள்ளே தீங்கு என்னை தொடரும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏற்கனவே ஆண்டவர் அவனை எங்கிருந்து கர்த்தர் அவனை தப்பித்துக்கிறார், தீங்கிலிருந்து தான் கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். அவன் ஒரே ஒருத்தனுக்காக தான் கர்த்தர் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவன் ஒரே ஒருத்தனை காப்பாற்றுவதற்காக தான் கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். அப்படி தூதனை அனுப்புகிறவர் அவன் போகிறதற்கு முன்னாடி தீங்கு அவனை தொடர்வதற்கு கர்த்தர் அனுமதிப்பாரா? கர்த்தர் விடுவாரா? கண்டிப்பா விட மாட்டாரு. ஆனா இந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இல்ல எனக்கு அவ்வளவு தூரம் ஓடி போகிறதற்கு என்னால முடியாது, அதனால பக்கத்துல இருக்குல்ல இங்க போட்டுமா, இந்த மலைக்கு நான் ஓடி போட்டுமா, ஓகே சரி நீ ஓடி போ அப்படின்றாங்க. அந்த 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 தீர்மானம் அவனுடைய வாழ்க்கையில பெரிய இழப்பை கொண்டு வந்தது. நான் இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே பின் விளைவை உண்டு பண்ணுகிற இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில துவங்குவதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சோம்பேறித்தனம் என்கிற ஒன்றை இந்த மனுஷன் லோத்து துவங்கினதுனால அவனுடைய முடிவு ரொம்ப மோசமானதா போச்சிருச்சு. சில காரியத்தை துவங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும், ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு டைம் தானே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த சிகரெட் அடிக்கிறவங்க, இந்த போதை பொருட்களை யூஸ் பண்றவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் அந்த ஒரு டைம் ஆசைப்படுறாங்க பாருங்களேன், அந்த ஒரு டைம் அதை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க பாருங்களேன், அந்த துவக்கம் அவருடைய வாழ்க்கையில பெரிய விளைவுகளை கொண்டு அதிலிருந்து மீள முடியாம அவங்கள கட்டி போட்டுரும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எதுலையுமே ஒரு தவறான காரியத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அப்புறம் ஜெபம் பண்ணி சரி பண்ணிடலாம், அப்புறம் உபவாசம் இருந்து சரி பண்ணிடலாம், அப்புறம் நான் இதை தூக்கி போட்டுடலாம், அவ்வளவுதான் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க இப்பவே நினைச்சிடாதீங்க. சில காரியம் துவங்கிறது தான் உங்களுக்கு தெரியும், ஆனா அது உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாய் கொண்டு போய் விட்டுரும். அதை நீங்க சுலபமாக எடுத்து விட முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சில துவக்கம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை ஒரு பெரிய கேள்விக்குறியாய் மாற்றிவிடும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் எதையுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே என்னை தடுத்து நிறுத்துவீராக. இந்த பொதுவாக வாலிப பிள்ளைகள், தம்பிகள், தங்கச்சிகள் நிறைய பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன். சிலர் இந்த லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க பாருங்களேன், ஒருத்தரை நேசித்து காதல் பண்றதுக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு அது ஒத்து வருமா? உங்க கேரக்டருக்கு ஒத்து வருமா? நம்ம அதை பண்ண முடியுமா? நமக்கு அது உகந்ததானதா? நம்முடைய குடும்பத்திற்கு அது செட் ஆகுமா? நம்ம அம்மா அப்பா அதுக்கு சரியானவங்களா இருப்பாங்களா? இல்ல அப்படின்னு சொன்னா நம்முடைய பாஸ்டர் அது சரியாகுமா? நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாம் சரியாகும். இதை ஆண்டவருடைய பிள்ளைகள் யோசிக்க வேண்டாமா? நமக்கு இதுவா வேலை? நம்ம இதுக்குரியவர்களா? அப்போ ஆனா சிலர் என்ன பண்றாங்கன்னா, விளையாட்டு போக்குல இதெல்லாத்தையும் ஆரம்பிச்சிடறாங்க. அவன் என்ன நினைக்கிறான், வேணானா விட்டுறலாம், அவ்வளவுதான் பேசிட்டு இருக்கிறான், கட் பண்ணிடலாம். ஆனா கடைசியில என்னவா மாறிடுது அப்படின்னு சொன்னா, இவங்க விளையாட்டுத்தனமாய் துவங்கின அந்த காரியம் இவங்க வாழ்க்கையில பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய விளைவுகளை கொண்டு சேர்க்கிறது. நீ ரொம்ப கவனமா இருக்கணும். சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்தை துவங்கி இப்ப ஆரம்பிச்சிருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருகிறார், கவனமாயிரு, ஞானமாய் நடந்து கொள். இந்த காரியத்தை துவங்கி படிப்படியாக வளர்த்தாதே, படிப்படியாக கொண்டு போகாதே. இதனுடைய பின் விளைவு நீ சந்திக்க வேண்டியதா இருக்கும். அந்த பின் விளைவு மோசமானதா இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். அது ஒரு நாள் கதை அல்ல,
2 நாள் கதை அல்ல, இது கலட்டி போடுகிற சட்டை அல்ல, இது மாற்றுறதுக்கு வாடகை வீடு கிடையாது. அது ஒரு வாழ்க்கை, மரணம் வரைக்கும் உடன்படிக்கையிலே நிறைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. கணவன் மனைவி என்கிற உறவு ஏதோ ஆலயத்தில் சொல்லப்படுவதோடு முடிந்து போவதில்லை, ஒரு குடும்பத்தில் இருக்கிறதோடு முடிவு போவதில்லை, 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தோட முடிந்து போவதில்லை. இது மரணம் வரைக்கும் நம்மை தொடர்கிற ஒரு உறவு. இந்த உறவிலே கள்ளம் கபடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கடமை. சோ இதை பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய ஆரம்பத்திலே கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாக துவங்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நீங்க ஆரம்பிச்சதற்கு பிறகு நீங்க யோசிக்க முடியாது, ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஆயிரக்கணக்கான முறை நீங்க யோசிக்கணும். எந்த காரியமா இருந்தாலும் சரி, துவங்கினதற்கு பிறகு அல்ல, துவங்கினதற்கு முன்பாகவே. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த வீடு கட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள், நான் சொல்றேன், அந்த வீடுக்கு அஸ்திவாரம் போடுகிறதற்கு முன்பாக 5 வருஷம் கூட எடுத்துக்குங்க, 10 வருஷம் கூட எடுத்துங்க. அந்த பிளானை போடுவதற்கு, வரைபடத்தை வரைவதற்கு, ரூம் இப்படி வரணும், கிச்சன் இப்படி வரணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்றதற்கு 5 வருஷம் கூட எடுத்துக்கலாம். ஆனா அஸ்திவாரம் போட்டு கட்டடம் மேல வந்ததற்கு பிறகு நீங்க பிளானை சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நான் நம்புறேன் உங்களுக்கு பண நஷ்டம் தான் வரும், உங்களுக்கு மன கஷ்டம் தான் வரும், உங்களால் அதை நேர்த்தியா பண்ணி முடிக்க முடியாது. அப்போ துவங்குறதற்கு முன்பாக நமக்கு ஞானத்தை கர்த்தர் தருவாராக. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, துவங்குறதற்கு முன்பாக சொல்லுங்க, ஆண்டவரே அந்த ஞானத்தை எனக்கு தருவீராக. அப்பா, பின் விளைவுகளுக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளுவீராக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமேன் சொல்லுங்கள். 3வது ஒரு காரியத்தை வேகமாய் வாசித்து முடிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை, தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவி ஆகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான், அவன் இஸ்ரவேலின் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். அடுத்த வசனம், பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உன்னதமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியையும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அடுத்த வசனம், அப்பொழுது சகரியா தேவ தூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, தனக்கு பிறக்க போகிற பிள்ளையை குறித்து ஆண்டவர் பெரிய தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் சொல்றாரு. உன் பிள்ளை நிமித்தம் நீ சந்தோஷப்படுவ, அந்த பிள்ளை நிமித்தம் ஊர் சந்தோஷப்படும், அந்த பிள்ளை நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும். இப்படி தீர்க்க தரிசனங்களை அப்படியே ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. வெறும் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்னு மட்டும் சொல்லல, அந்த பிள்ளை எப்படி இருப்பான், அந்த பிள்ளை எப்படி வளருவான், அந்த பிள்ளை எப்படி ஊழியம் செய்வான், மொத்தத்தையும் ஆண்டவர் அந்த வசனத்துல சொல்லிட்டாரு. ஆனா இவ்வளவு வார்த்தையும் கேட்ட இந்த தேவ மனுஷன் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தையை விட்டுட்டான். இது எப்படி நடக்கும்? நான் தான் வயசானவங்களா இருக்கிறேனே, என் மனைவி தான் வயசானவங்களா இருக்கிறாங்களே, இப்ப இந்த வார்த்தையை சொல்றீங்க? அதுவும் தேவ சமூகத்துல கர்த்தர் முகமுகமாய் பேசுகிறார். அந்த வார்த்தை அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ என்னைக்கு உனக்கு அந்த குழந்தை பிறக்குதோ, நீ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காம போனதுனால, நீ நம்பாம போனதுனால, அந்த குழந்தை பிறக்கிற அன்னைக்கு வரைக்கும் நீ எப்படி இருப்பேன்னா ஊமையனாகவே இருப்பாய். கவனிங்க. நம்பர் 3, 3ஆவதாக நமக்கு பின் விளைவை உண்டு பண்ணுகிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வாயின் வார்த்தை. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, இன்னைக்கு பேசுறது நாளைக்கு பின் விளைவை உண்டு பண்ணிடக்கூடாது. ஆமேன் சொல்லலாம். இன்னைக்கு பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பேச்சு 5 வருடம் தாண்டும் போது நமக்கு அது பிரச்சனைக்குரியதா மாறிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே பிரச்சனைக்குரியதாய் அவங்க இன்னைக்கு சந்திக்கிற பின் விளைவு இன்னைக்கு பேசின வார்த்தை அல்ல, 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசின வார்த்தை, 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வார்த்தை, கல்யாணம் அன்னைக்கு பேசின வார்த்தை, சின்ன வயசுல இருக்கும்போது பேசின வார்த்தை. இந்த வார்த்தை இன்னைக்கு பெரிய மரமாய் நிற்கிறது. நீ அப்படி பேசினவ தானே, நீ அப்படி பேசினவன் தானே. அதான் அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் நம்ம யார்கிட்டையும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்கிறான், என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை
காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. சில காரியத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. சில காரியத்தை துவங்குவீர்களே ஆனால் அது நமக்கு பின் விளைவை என்ன பண்ணும்? ஸோ ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு SMS அனுப்புறதுக்கு முன்னாடி என்னவா இருக்கணும்? கேட்கல, அந்த பழக்கமெல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது? பழகக்கூடாது. பழகுனதற்கு பிறகு உங்களால் விடுறதுக்கு அது கடினமா இருக்கும். அதனால எதுக்கு நீங்க துவங்குறீங்க? எதுக்கு நீங்க ஆரம்பிக்கிறீங்க? எதுக்கு ஒரு மனுஷனிடத்துல பேசுறதுக்கு எதுக்கு நீங்க துவங்குறீங்க? எதுக்கு அந்த வாழ்க்கை? உங்களுக்கு தான் ஒரு கணவனார கத்தர் கொடுத்துருக்கிறாருல, உங்களுக்கு தான் ஒரு மனைவியை கத்தர் கொடுத்துருக்கிறாருல, உங்களுக்கு தான் ஒரு அம்மா அப்பாவை கொடுத்துருக்கிறாருல. நீங்க ஆரம்பிக்காதீங்க சிஸ்டர், பிரதர், நீங்க ஆரம்பிக்காதீங்க. அதை முளையிலே கிள்ளிருங்க, அதை ஆரம்பத்திலே தூக்கி போட்டுருங்க. அந்த உணர்வுகள் வரும்போதே அதை அடக்கி ஆளுங்கள். அதை ஒரு பெரிய பழக்கத்திற்கு, ஒரு பெரிய கமிட்மெண்ட்டுக்குள்ள நீங்க விட்டுறாதீங்க. அப்படி விட்டுட்டீங்கன்னா அதை கண்டினியூ உங்களால பண்ண முடியாது. எப்படி முடியும்? ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் ஆண்டவர் உங்களை எச்சரிப்பாரா? உங்களோட கத்தர் பேசுவாரா மாட்டாரா? ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார், ஆண்டவர் உங்களை எச்சரிப்பார். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? வச்சுக்கணும்னா நினைப்பீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணணும்னா நினைப்பீங்க, விடணும்னு நினைப்பீங்க. ஆனா அது உங்களுக்கு என்னவா மாறும்? கேட்கல, சிரமமா மாறும், பிரச்சனையா மாறும். அதுக்கு தான் எந்த ஒரு காரியத்தையுமே ஆரம்பத்தில் அதை ஸ்டார்ட் பண்ணி அதை வளர்த்தக்கூடாது. ஹல்லேலூயா. கவனிங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணிடத்துல பேச ஒரு தவறான ஒரு வார்த்தையை பேசுறான்னு வைங்களேன், ஒரே நாள்ல தவறான வார்த்தையை பேசிடுவானா? ஹலோ, கேட்கல, ஒரே நாள்ல எடுத்த உடனே உங்களை பார்த்து தப்பா பேசிடுவாங்களா? கண்டிப்பா பேச மாட்டாங்க. அவனுடைய தவறான எண்ணம் அவன் வெளிப்படுத்துவதற்கு 1 வருஷம் வரலாம், 2 வருஷம் வரலாம், 5 வருஷம் கூட ஆகலாம். புரியுதுல? எடுத்த உடனே உங்கள்கிட்ட அப்படி பேசினா நம்ம நிறைய பேர் தூக்கி போடா, என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ, என்ன அப்படியே நினைச்சிட்டு இருக்கிற, நீ இவ்வளவு மோசமானவனா அப்படின்னு நினைச்சிருவோம். ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆரம்பத்திலே அழகா பேசி 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 அவங்களுடைய எண்ணம் ஆரம்பிக்கும் போது அப்படி இருக்கும். ஆனா முடிவுல தான் தெரியும், ஓ இதுக்காக தான் இவன் பேசினானா. அதுவும் சிலது எல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகு, நம்முடைய வாழ்க்கை அழிஞ்சதற்கு பிறகு தான் நமக்கே தெரியும், இந்த இன்டென்ஷன் தான் நீ என்ன தேடுனியா அப்படின்னு தெரியும். அதனால நீங்க நிறைய பேர் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம். அதுவும் ஸ்பெஷலா வாலிப தங்கச்சிங்க தம்பிங்க ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும். நீங்க ரொம்ப உங்க வாழ்க்கையை ரொம்ப கவனமா நீங்க இது பண்ணுங்க, நீங்க விட்டுறாதீங்க. ஏன்னா துவங்குறதுல என்னவா இருக்கணும்? நம்ம கேட்கல, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆரம்பிக்கிறதுல ஜாக்கிரதையா இருப்பா, நல்ல ஜாக்கிரதையா இரு. வண்டியில கொண்டு போய் ஃபர்ஸ்ட் டிராப் பண்ணும் போதே என்னவா இருக்கணும்? கேட்கலையே. அந்த ஃபர்ஸ்ட் டைம் சிஸ்டர் வேணா நான் உங்களை கொண்டு போய் இறக்கி விடட்டுமா? பிரதர் உங்க கூட நான் வேணா இன்னைக்கு ஆபீஸ் வரைக்கும் இறங்கிடட்டுமா அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட்லயே நீங்க என்ன முடிவு எடுக்கணும்? இல்ல சிஸ்டர் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் சுத்தி வருவேன். இல்ல பிரதர் எனக்கு பிரச்சனை இல்லை, என்ன நான் கொண்டு அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்படியா? எப்படி நான் அவாய்ட் பண்றேன்னு தெரியலையே. சரி ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் தானே வாங்க அப்படின்னு ஏத்துனீங்கன்னா மறுநாள் நீங்க கேட்குறீங்களோ இல்லையோ 8:30 மணிக்கு வண்டி வாசல் முன்னாடி நின்று இருக்கும். என்ன வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல நேற்றைக்கும் கொண்டு போனீங்களா, இன்னைக்கு கூட்டு போவீங்கன்னு தான். அப்புறம் அது ரொம்ப கண்டினியூ ஆயிரும். அப்புறம் 4 பேர் பார்த்து முகம் சுளிக்கிற அளவுக்கு ஆயிரும். அதற்கு பிறகு நீங்க அதை விடணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு அது என்னவா முடியும்? அதுக்கப்புறம் எதிர்ப்புகள் வரும். இப்போ ஒருவேளை திருமணமானவர்களே இருப்பேன், ஒரு எதிர்ப்பு வந்துச்சுன்னா, நீ ஏன் அவன் கூட பைக்ல போற, வேண்டாமே நீ பஸ்ல போயிடலாமே அப்படின்னும் போது உடனே இவங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்க சந்தேகப்படுறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு சந்தேகமா இருக்குதோ என்ன பார்த்தா, நான் என்ன அப்படிப்பட்டவளா, இத்தனை வருஷமா நீங்க அதை தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம். அப்படி ஒருவேளை இன்னும் ரொம்ப இதுவா பிஹேவ் பண்றதா இருந்தா அவ்வளவுதான், உங்க கூட வாழவே முடியாது. ஆமா, நீ ஏன் என் மேல சந்தேகப்படுற இல்ல, நீ ஏன் என் மேல இது பண்ற இல்ல, நான் ஏன் செய்யக்கூடாது, நான் ஏன் பண்ண, ஆமா நான் அப்படித்தான் பேசுறேன், நான் அப்படிதான் போறேன், நான் அப்படிதான் நடக்கிறேன், அவ்வளவுதான். போச்சா? முடிஞ்சிருச்சா? உங்க வாழ்க்கையினுடைய காரியம் முடிஞ்சிருச்சா? அப்போ துவங்குறதுல நீங்க என்னவா இருக்கணும்? கேட்கல, ஃபர்ஸ்ட் குட் நைட் எஸ்எம்எஸ்லயே காலை பிளாக் லிஸ்ட்ல போட்டுறணும். ஹலோ குட் நைட் எல்லாம் அனுப்பியிருக்காங்க, பரவாயில்ல, நம்ம குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு அனுப்பிடக்கூடாது. நம்ம நிறைய பேர் அப்படிதான், குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படி அனுப்பிடலாமே ஒன்று, அப்படி உடனே ஸ்டார்ட் ஆயிரும், அப்படி அந்த சேட்டிங் அப்படியே ஸ்டார்ட் ஆயிரும். ஓ நோ, இல்லை, அதுவும் ஸ்பெஷலாக வாலிப தம்பி தங்கச்சி ரொம்ப கவனமா இருங்க. எதையுமே நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா ஆரம்பிக்கவே வேண்டாம். நம்ம ஏன் அதை ஒரு கமிட்மெண்ட்டாக கொண்டு அதுல ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி அதை ஒரு பேடனா தூக்கி தலையில போட்டு நமக்கு என்ன வேலை எத்தனை இருக்குது? அதுக்கு நான் சொல்றேன், ஃப்ரீயா இருக்கலாம், எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த அன்பு தொல்லையே இல்லாம சமாதானமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க துவங்காதீங்க எதையுமே. இந்த வருஷம் டூருக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா அடுத்த வருஷம் எதெல்லாம் போயிருக்க வேண்டியதா இருக்கும். கேட்கல,
அது ஆட்டோமேட்டிக்கலாக அப்படி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எதுக்கு திருச்சபைக்கு வந்துட்டோமா, பேசினோமா, ஆராதிச்சோமா, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டோமா, அவ்வளோதான். இங்கேருந்து டீ கடைக்கு போயிடக்கூடாது, பிரியாணி கடைக்கு போயிடக்கூடாது. ஒரு நாள் பிரியாணி கடைக்கு போயிட்டீங்க, உங்க ஜாப்ல இருக்க பணத்தை செலவு பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்த நாள் வருது, உங்க மனசு என்ன சொல்லும்? நான் போன வாரம் பிரியாணி நம்ம வாங்கி கொடுத்தோம், இந்த வாரமும் நம்ம வாங்கி கொடுத்தோம், உச்சா அம்மா வாங்கி கொடுப்பீங்க. ஓ அப்படி 5 வாரம் வேணா வாங்கி கொடுக்கலாம். 6வது வாரத்தில் 5 வாரமா காசு கொடுத்துட்டு இருக்கிற, ஒரு வாரம் இவன் காசு கொடுக்குறானா? நான் சொல்றேன், அதுக்கு ஏன் எதிர்பார்க்கணும்? எதுக்கு அந்த மாதிரிலாம் துவங்கணும்? அதுக்காக நீங்க செய்ய வேண்டாம், உங்களுடைய அன்பை பகிர்ந்துக்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனா கமிட் ஆகிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க அடிமையாகிற அளவுக்கு போகாதீங்க. அதனுடைய பின் விளைவு உங்களுக்கு ரொம்ப மோசமானதா இருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. நான் எதையுமே என்ன பண்ண மாட்டேன்னா துவங்க மாட்டேன். ஸோ நம்பர் 1, முதலாவதாக காலத்திற்கு முன்னாடி நான் அவசரப்படுவதில்லை. நம்பர் 2, இரண்டாவது நான் சில காரியத்தை துவங்க போவதில்லை. மூன்றாவதாக என்னுடைய வாயின் வார்த்தைகளை நான் பின் விளைவுக்கு நேராக நான் என்ன பண்ண மாட்டேன்னா விட்டுறவே மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாமா எல்லாரும் கர்த்தர் சமூகத்தில்? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நடத்துவாராக, ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக, ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வாரம் கர்த்தருடைய சந்தோஷ செய்திகளை கேட்கிற ஒரு வாரமாய் அமையட்டும். எல்லாரும் கரங்களை மேலே உயர்த்தி, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்கள். ஆண்டவரே நான் நம்புகிறேன், என்னை நீ நடத்த போகிற வழிகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே நீர் என்னை நடத்த போகிற பாதைகளுக்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா. நான் பின் விளைவை சந்திக்கிறது போல எத்தனையோ முயற்சிகளை நான் செய்தேனே, ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்ளும். ஆண்டவரே என்னை மறந்து விடும் அந்த காரியத்தை. அப்பா அது எனக்கு ஆபத்தாய் அமையாதபடி, எனக்கு பின் விளைவாய் அமையாதபடி ஆண்டவர் என்னை கரம் நீட்டி எடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றி. என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. சொல்லோ உயர்த்திடுவே உம் நாமத்தை, பிடித்திடுவே உம் கரத்தை, உயர்த்திடுவே உம் நாமத்தை, பிடித்திடுவே உம் கரத்தை. என் அடையாளம் முகம் அல்லவோ, முகவரி சமூகம் அல்லவோ, என் அடையாளம் முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம் அல்லவோ. ஹல்லேலூயா. இதற்கு மாறாக நம்முடைய நல்ல காரியத்தை எல்லாம் நீங்க துவங்கலாம், நல்ல காரியத்தை எல்லாம் நீங்க செய்ய நினைக்கலாம். அது உங்களுக்கு என்னவாய் அமைய மாட்டான், நன்மையாகவே அமையும். பிற்காலத்திற்கு நீங்கள் தீமையை அல்ல, எதை சம்பாரிச்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னா நல்லதையே சம்பாரிச்சு வைங்க. ஹல்லேலூயா.